வெள்ளிக்கிழமை தான் அம்மா தவிர அப்படி ஏமாத்தியம்மா பாய் தேங்க்யூ பாய் அழ மாட்டீங்களா தேங்க்யூ பாய் பாய் வண்டிக்கே பாருங்க என்ன போய் பார்த்து இல்லை ப்ரெஸ் அன்னைக்கு பாருங்க மண் எல்லாம் அப்படியே உங்களுக்கு இப்படியே வண்டி சட்டியில் வரத்தக்க என்ன காசு படிச்சு குழாம் இப்படி கிடைக்கும் வந்து குழந்தைக்கு சாப்பாடு சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமீனா. நான் பிரகிதன். நீங்கள் நீங்கள் தீதியா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. நான் நல்ல சுகம். நீங்க நல்ல சுகமோ? கொஞ்சம் ஓகே. வீடியோ பார்க்க நிற்கிறோம்னு சொன்னா எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். இப்போ வந்து மதியம் என்ன இன்றைக்கு நாங்கள் வந்து ஆமாம் ரொம்ப பாருங்க. ஐயோ ஓகே. இப்போ இன்றைக்கு மதியம் வந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே. அப்போ காலையிலேயே அப்பா நல்ல ஃப்ரெஷ்ஷாக மிரக்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்போ இன்றைக்கு மிரக்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்போ இன்றைக்கு நல்ல ஒரு மிரக்கறி சாப்பாடு சமைச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கு மிரக்கறி சமையல் சாப்பாடு. எஸ். நல்ல வெண்டிக்காய், கீரை, பருப்பு, உருளைக்கிழங்கும் கேரட்டும் எல்லாம் சேர்ந்து மிரக்கறி சமைச்சு இன்றைக்கி நாங்கள் வந்து வாழை இலையில சாப்பிட போகிறோம். என்ன இன்றைக்கு வாழையில விருந்து. வாழையில விருந்து. வாழையில விருந்து. வாழையில வந்து வாழையில விருந்து. அம்மாவுக்கு அம்மாவுக்கு கோப்பையில விருந்து. அம்மாவுக்கு தாமரையில. சரியா? ஓகே. அப்போ நாள் வந்து வெள்ளிக்கிழமை எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷமாக ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் இந்த நாள் ஒரு சந்தோஷத்தோட கடவுளோட வார்த்தையோட தொடங்குவோமே. நித்யாவோட சந்தோஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நித்யா கூட எவ்வளோ அன்பு செலுத்துகிறாண்டு. இந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் உண்டானதில்லை, இது தேவனால் உண்டாயிருக்கிறது. என்ன தேவனால் பிறந்தவனும் மற்ற பிறந்தத்தில் அன்பு கூறுகிறான். அப்போ நான் மறுபடி பிறந்த ரட்சிப்பு இப்போ கிறிஸ்தவ மக்கள் அப்படி அண்டு இல்லை, கிறிஸ்தவ மக்களுடைய அன்பு அண்டு இல்லை. இது ரட்சிப்பு மறுபடி பிறந்தவர்கள். என்ன பழையவைகள் எல்லாம் ஒழிந்தோன்னு எல்லாம் புதிதாக மறுபடி பிறந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுடைய அன்பு வந்து அது திரளான அன்பு. மற்றவர்களுடைய தவறுகளை மன்னிக்கிறது, குற்றங்களை மன்னிக்கிறது. அப்படி அவருடைய அன்பு வந்து திரளான அன்பு, சகல பாவங்களை மூடுகிறது. அப்போ அவருடைய அன்பு வந்து இன்றைக்கு வந்து நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் வந்து அதிகமாக அன்பு செலுத்தும்படியாக என்ன அந்த அன்பு வந்து இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களிடத்திலே நாங்கள் அன்பாக இருக்கவும், மற்றவர்களை நேசிக்கவும், உன்னை போல பிறநாளாக நேசிக்கவும் என்று சொல்லியிருக்குது. அந்த ஒரு அன்பு தான் இன்றைக்கு நாங்கள் வந்து மற்றவர்களோட இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி பகிர்ந்து கொண்டு இருக்கிறதை பற்றி நாங்கள் சொல்லுகிறோம். என்ன மற்றவர்களுக்கு நாங்கள் ஏன் இதோடு நாங்கள் பேசுகிறோம்னா இது ஒரு அன்பு. என்ன இந்த அன்பை பற்றி நாங்கள் இந்த அன்பின் சுவிசேஷத்தை கட்டாயம் நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. சொல்லாமல் அது உள்ளத்திலே அப்படியே இன்றைக்கு மக்கள் படுக்கிற வேதனைகள், துன்பங்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்குது. என்ன கட்டாயம் வந்து இந்த அன்பு வந்து எல்லாருக்கும் ருசித்து பார்க்கணும். என்ன அவர் எவ்வளவு நல்லவர்ன்றதை நீங்களும் ருசித்து பாருங்கன்னு கட்டாயம் அதை நாங்கள் எல்லாருடைய மதம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றதை தான் நாங்கள் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு போய் நாங்கள் சொல்லணும் என்ற அப்படியான எந்த விதமான ஒரு நோக்கமே இல்லை. அன்பு, இந்த அன்பை வந்து மற்றவர்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும், மற்றவர்களும் அன்பாக இருக்கணும், மற்றவர்களும் எல்லாரும் நேசிக்கணும். இந்த அன்பு, இந்த சகோதர ஐக்கியம் வந்து எல்லா காலகட்டத்திலையும் வந்து அது நிலைச்சிருக்கணும் என்றதை நாங்கள் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய வீடியோக்குள்ளாக நாங்கள் போக போகிறோமே. என்ன வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது நாங்கள் வெண்டிக்காய் சமையல் வந்து மனுஷி வந்து அதை ஒரு வித்தியாசமாக சமைக்க போகிறான்னு சொல்லிக்கிறேன். எத்தனை பேர் எவ்வளோ பெரிய பெரிய சமையல்காரர் இருக்கலாம், ஆனாலும் இதுவாக எங்களுடைய இப்போ ஸ்ரீலங்காவில் யாழ் மாவட்டத்தில் இப்போ எங்களுடைய சாரடியில் இருக்கிற செமினா ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசமாக ஒன்றும் இல்லை சொன்னியல். இப்போ என்ன இல்லை, அது வந்து வெண்டிக்காய் வந்து எல்லாருமே வந்து பொரிச்சு காய்ச்சிறவே கூடுதலாக
நான் வந்து சட்டியில வந்து நல்லா ஈரத்தன்மையெல்லாம் போன பிறகு வெண்டிக்காய் ஒன்றும் பொரிக்காமல் காய்ச்சப்படுறேன் இப்போ சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போடும் வித்தியாசம் இங்க ஆக வித்தியாசமா ஸ்ரீலங்காவில சாரி அடிட்டேன்ல ஏன் அப்படித்தான் நான் சமைக்க போறேன் உண்மைக்குமே அது ஒரு வித்தியாசம் தான் இப்போ எங்கட அம்மாக்களோ இல்லாட்டி எங்கட மாமியாக்களோ கூட அப்படி சமைக்காது என்ன எல்லாம் வந்து வெண்டிக்காய் விட சொன்னோம் நல்லா பொதிச்சு காய்ச்சினா தான் அது டேஸ்ட் உண்டு நான் வந்து அது நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் தொடக்கூடாமா சொல்லி போட்டேனே பிள்ளைக்கு சொல்லியாச்சு என்ன சொல்லக்கூடாது என்ன கையெடுங்க வார்த்தைக்கு வந்து நாங்கள் மரியாதை கொடுக்கணும் வார்த்தை வந்து வெளியேறப்பட்டது ஒரு வார்த்தை சொன்னா ரஜினி சொன்ன மாதிரி ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இல்லாம சொன்னா சொல்லித்தான் ரைட் அப்படி நாங்கள் சொல்லி அதுக்குரிய மரியாதையை பெற்றுக்கொள்ளணும் சொல்லிக்கொண்டு இந்த நாளுக்குரிய காணொலியை நாங்கள் தொடங்க போறோம் என்ன லிதியா பத்தியா லிதியாவுக்கு ஒரு வார்த்தை சொன்னோம் பிள்ளைக்கு மாறுறாண்டு வார்த்தை அவ்வளோ வல்லமை உள்ளது நான் வந்து பிள்ளை இடத்துல வந்து அதிகமாக அன்பாக இருக்கிறது சில நேரங்களில் ஒரு வார்த்தை சில திடீர் நேரங்களில் கூட சின்ன வயசு தானே அப்படி இப்படி ஒரு கொஞ்சம் சத்தமாக ஒரு வார்த்தையை சொன்னோன்னா டக்குன வாக்கும் மாற்றம் வந்துடும் என்ன அதான் வார்த்தைக்குள்ள வல்லமை அதை வந்து நாங்கள் பிள்ளையாண்டான நடக்க வேண்டிய வழியில் நாங்கள் சொல்லிக் கொண்டு வைக்க பிள்ளைகளுக்குள்ளாக மாற்றங்கள் வரும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு மனைவியுடைய வித்தியாசமான சமையலை பார்க்கலாம் வாங்குவோம் எல்லாரும் அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போகிறோம் ஓகே வாங்க என்ன கொண்டு வர பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு பாருங்க லிதியா கூட்டி கொண்டு வர பள்ளிக்கூடத்துக்கு என்ன கொண்டு வர என்ன தடவை போகிறீங்கள மோட்டை சைக்கிளையோ அங்கே இருக்க போறீங்க முன்னுக்கோ இங்கே நிற்க போறீங்களா அப்போ எங்கள் பிள்ளை என்ன ஹெல்மெட் எங்க ஹெல்மெட் போடணும்னா போகணும் ஓ ஹெல்மெட் போடணும்னா போகணும் மோட்டர் சைக்கிளில் போகிறோன்னு ஹெல்மெட் போடணும் அதே மாதிரி அந்த பைக்கில் ஹெல்மெட் போடணும் ஹெல்மெட் அம்மா இதை வருவா பிள்ளை ஏமாத்தியம்மா பிள்ளை ஹெல்மெட் போடுங்க அந்த பிள்ளை என்ன ஹெல்மெட் டஸ்ட் துறைக்கல கண்ணாடியில் வேற டஸ்ட் இருக்கானே இல்லை அச்சா ஹெல்மெட் டைட்டாக அம்மா இந்த ஹெல்மெட் தான் வரும் அம்மா கொண்டு வரட்டும் சரி அழமாட்டீங்களா சூப்பர் அழமாட்டேன் எனக்கு அதான் லிதியாவை கொண்டு அப்பா விட போய்க்கல பயம் பாருது ஏண்டா நான் போன அப்புறம் லிதி அழுது தெரியாண்டு லிதி அழாதேன்னு மனசு வேண்டாமா சரி என்ன சாப்பாடு மனசு வேண்டாம் அப்போ என்ன பிள்ளைக்கு பழைய சாப்பாடை கொடுக்கல் இது இப்போ கொஞ்சம் சாப்பிடுது இல்லை கொஞ்சம் வாய் பிள்ளைதானே இப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியாக வந்துடும் எல்லாம் மாறிடுச்சு இல்லைங்க இப்போ அந்த களியலோ சோறு கொஞ்சம் சாப்பிட்றா இல்லை அதால் பிள்ளைக்கு சோட்டிஸ் கொடுக்குறோம் நாங்களே நல்லதியா பனிஸ் அப்பாடு ஒன்றும் கதைக்கல அது என்ன செய் அம்மா தேங்க்யூ பாய் சொல்லிட்டு வாங்க போய் பாய் பாய் ஓ காணும் எட்டரை ஆயிட்டப்பா எட்டரை சொல்லுங்க தேங்க்யூ பாய் பாய் சமைக்க போற சமையல் வந்து கீரையும் வெண்டிக்காய் கறி நான் வந்து வெண்டிக்காய் கறி வச்சிருந்தேன் அதை இந்த மனுஷனுக்கு பிடிச்சிருக்கேன் வாங்கி வெண்டிக்காய் பாருங்க என்ன போய் பார்த்து இப்போ லிதியா விட்டு வரைக்கு நான் வெண்டிக்காய் வாங்கினீங்களோ ஒன்றுதான் அப்படியே நுனியால் முறிச்சு பார்த்து நான் முத்திட்டு வருது நல்ல வெண்டிக்காய் தக்காளி பழம் போட்டு வச்ச நல்ல கீரை பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை பாருங்க மண் எல்லாம் அப்படியே இருக்குதுண்ணே மண் எல்லாம் அப்படியே இருக்குது ஆனால் உங்க பையன் ஒரு தண்டு தான் கிடக்கு ஆனா கொஞ்சம் கீரை பாருங்க பொலிவா காணும் எங்களுக்கு எனக்கு தேவை கொஞ்சம் தண்டும் போட்டுரும் தண்டும் போட்டு போட்டு எல்லாம் 100 ரூபா ஓ எங்க அம்மா கிட்ட கீரை இருக்கு வளரட்டும் பண்றோம் சமைக்க போறா நம்ம வந்து வெந்தயம் பருப்பு பானா படிச்சுட்டு வந்தீங்களா சரியா ரைட் அம்மா என்ன சமைக்க போறோம் வெண்டிக்காய் கறி சமைக்க போறேன் இது வந்து கூடுதலா சமைக்கிறதையோ தெரியா நான் வந்து ஒரு புது விதமா சமைக்க போறேன்
ஓ புதுவிதமான வெண்டிக்காய் சொன்னா வெண்டிக்காய் வந்து கூடுதலா கறி வைக்கிறேன்னு சொன்னா பொரிச்சு தான் வைக்கிறது. என்ன செய்யறது கொஞ்சம் வெந்தயம் வெண்டிக்காய் கறிக்கு வெந்தயம் போட்டு தான் வைக்கிறது. ஓ அடுத்த வெண்டிக்காய் வந்து பொரிச்சு தான் வைக்கிறது. நானா பொரிக்காம தான் வைக்கிறேன். உங்களுக்கு பெருசா பிடிக்காது பொரிச்சு காய்ச்சல. இது வந்து அப்பா தான் சாப்பிடுவேன். வெண்டிக்காய் கறி வெண்டிக்காய் வந்து நம்ம வெட்டி என்ன செய்து வச்சிருக்கேன் வரட்டி வச்சிருக்கேன். வெண்டிக்காய் இது தண்ணி எல்லாம் இல்லாம வரட்டி வச்சிருக்கேன் வெண்டிக்காய். சரியா என்ன வெண்டிக்காய் இந்த உள்ளுக்குள்ள அந்த விதை கரப்பா இருக்கு சட்டியில போட்டு வறுத்து உங்களுக்கு பிடிக்கிற பிடிக்காது உங்களுக்கு இப்படியே சட்டியில வறுத்தக்கு என்ன காரணம் சொல்ல அதுல அந்த தெரியுங்க நமக்கு என்னன்னு சொல்றது தண்ணி தண்ணி மாதிரி வரும் அந்த இப்படி இதா வரும் என்னண்டு ஒரு ஒரு என்ன ஊனு மாதிரி ஈரமா வரும். அது வந்து இல்லாம இருக்கிறதுக்கு சில பேர் வந்து வெட்டி பொரிக்கிறேன். நான் பொரிக்கல இது அப்படி என்ன செய்வீங்க. இவன் வந்து நான் என்ன செய்யறேன்னா வெங்காயம் போட்டு எண்ணெய் விடாம தான் எல்லாம் செய்யறேன்னா எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் பாடிட்டு சொன்னா நாங்க தூர இடத்துல அப்படி கருவேப்பிலை ஆயிடுறது சொப்பு மிளகாய் பற்றி கட்டுறது. பச்சை மிளகாய் போடையிலையா ஏன் போடையில அம்மா பச்சை மிளகாய் தேவையான அளவு இப்போ கோகனட் ஆயில் கொஞ்சம் விடணும் கொஞ்சமாக தான் விடணும். சரி நான் தேங்காய் பழம் குறைச்சி விடுங்க எனக்கு அதான் தண்ணி பழம் நல்லா இதெல்லாம் நல்லா இது வந்து கடுகு பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். பாருங்க ஆரோக்கியமான சமையலை சமைச்சு தரா என்னுடைய மனசு இல்ல மனைவி சொல்லி மனசியா போகும் விளங்குது இல்லை உங்களுக்கு ஒன்று. நான் இந்த மனுஷி வேதத்தில் அதை படிச்சு வேதத்துல மனுஷங்க மனைவி உடம்பு இல்லை மனுஷன் ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செமினாக்கு பிடிக்க கறி வெள்ளிக்கிழமை தானே இப்போ இன்றைக்கி மரக்கறி எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கும் கேரட்டும் பிடிச்ச ஒரு குழம்பு குழம்பு ரெண்டு எல்லாமே இல்லை பார்த்தா தெரியும். உருளைக்கிழங்கு பொரிச்ச மாதிரி தெரியல. நல்ல ஒரு கணக்கா முதல் பால் விட்டு நல்ல திக்கான முதல் பாலம் விட்டு ஒரு காப்பத்தில் பாதி தேங்காயும் விட்டு அப்படிலாம் விடுவீங்க பச்சை பொய்களை சொல்றேன். நான் வந்து போன சனிக்கிழமை வந்து வெண்டிக்காய் கறி சேர்ந்த பொருளை வச்சு சமைச்சிடணும். அது என்னுடைய கணவருக்கு பிடித்து விட்டது. அப்ப அதே மாதிரி இன்றைக்கு நான் செய்ய போறேன். உங்களுக்கு செய்து காட்டு நீங்களும் பிடிச்சிருந்தா செய்யுங்க. கூடுதலா வெண்டிக்காய் கறிக்கு வந்து தக்காளி பழம் போடுறவையோ எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து அன்றைக்கு போட்டு செய்தேன். அதனால வந்து இன்றைக்கு வந்து என்ன சும்மா ஒரு 2 சின்ன தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சிருக்கு. சரியோ வெண்டிக்காய் கறிக்கு போடுறது கறி வேணா வரட்டும் ஃபுல்லா. என்ன மாதிரி வெண்டிக்காய் சாப்பிட்றான்னு பச்சை வெண்டிக்காய் சாப்பிட்றேன் என்ன அப்படி இருக்கு வெண்டிக்காய் மற்ற பக்கம் அந்த பக்கத்தால் கடிக்கும் நுனி பக்கத்தாலையா அதில் அப்புறம் இது கடிக்க விட்டுருமா இப்படி கடிக்கணும் இங்கே இப்படி கடிக்கணும் இங்கே இப்படி இப்படி சாப்பிடணும் இங்கே அப்போ சாப்பிடும். வெண்டிக்காய் நல்ல ஒரு முட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாப்பிடுங்க வெண்டிக்காய் கரட்டு எல்லாம் பச்சையாக சாப்பிடும். ஏன்னா எங்களோட பிள்ளை அப்படித்தான் பழக்கணும். அப்பா மாதிரி பச்சையாக சாப்பிட்டு பழகணும். இது வாயில் அந்த முள் மேலே வந்து கடிச்சு நொந்து ஓடும். இப்படி தான் சாப்பிடும் இந்த பக்கத்தால். என்ன அடியால் கடிக்கக்கூடாது. என்ன அப்படி சாப்பிடும். பாருங்கள் இது என்ன சாப்பிட்டு பழகணும் பிள்ளை. என்ன அது நல்லது. வெண்டிக்காய் பச்சையாக சாப்பிட்றது நல்லது. உருளைக்கிழங்கு அம்மா பொறிச்சு சாப்பிட்றது நல்லது. இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தக்காளி பழத்தை என்ன இவ்வளோ சத்தம் பண்ணுறது அது தக்காளி பழம் கொஞ்சம் ஈரத்தன்மை இன்னைக்கு ஓட்டுனா அப்படியே இருக்கும். தக்காளி பழம் வந்து மாசத்துக்கு கடைக்கு தான் இந்த மனுஷனை பிடிக்கும். நான் மனுஷன் சொல்கிறேன் சொல்லவும் பரவாயில்ல நீங்கள் பேசணும் நடக்கிறது தான். நான் பேசுகிறேன் வெள்ளமே நடக்குது. நாங்கள் வந்து மிளகு உள்ளி சின்ன சீரமெல்லாம் இதுக்குள்ள போடுறோம். சரியா சொல்லணும் என்ன செய்யக்கூடாது காட்டப்பலாம் அடுப்புக்கிட்ட நிற்க கூட இல்லையா அம்மா பிடிக்கிறேன் பயம் இல்லை. சரி இப்போ சட்டி ஆடும் அங்கே ஆடும்
அப்படி ஆடுறது இப்படி பாருங்க விதியா சமைக்கிறான். அம்மா சமைக்க பழக்கிறா விதியா. அம்மா தண்ணி எடுக்கிறேன். பொம்பளை பிள்ளை பழக்கம். பால் விட போகிறோமா? தேவையான அளவு பால். ஓ நல்ல தடிப்பான பழக்கிறேன். இல்லை இது காணும். ஓகே பால் காணும். அடுத்து என்ன செய்ய போகிறேன்? தக்காளி பழம் போட்டு நான் ரெண்டாலும் வெண்டிக்காய் கறி கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தது தான் டேஸ்ட் ஆகிடும். இப்படி வந்து பழப்புளியும் வருது. சரியோ? ரைட். அப்படியா? இனி என்ன செய்யணும்? தேவையான அளவு உப்பு போடணும். பெல்லிதியாக சமைச்சு கொண்டுட்டா வேணும். உப்பும் போட்டாச்சு. அடுத்தது வந்து என்ன செய்ய போறோம் தியா குட்டி? என்ன போட போறோம்? தூள். தூள். அம்மா தூள். அம்மா பச்சை அப்பா அப்பா சொல்றா பாத்தீங்களா என்ன சொல்லி. இது வந்து தேவையான அளவு தூள். என்னண்டா தியா குட்டி? தேவையான சொல்லுங்க அம்மா சொல்றது. தேவையான அளவு தூள். என்ன அன்றைக்கு வந்து நல்லெண்ணெயில வந்து வச்சு நான் வெண்டிக்காய்க்கு 2 தேங்காய் அப்படி இதெல்லாம் கொதிச்சு கொண்டு வர நாங்க வெண்டிக்காயை போட்டுட்டு அப்படியே வத்த விட்டுறக்க. சரி இது வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வந்த அப்புறம் நாங்க ஓகே கறியெல்லாம் கொதிச்சு கொண்டு வந்துட்டு கொதிச்சு கொண்டு வந்துட்டு இதுக்கு நாங்கள் வெண்டிக்காயை போட போறோம். வெண்டிக்காயை போட்டாக்க கொஞ்சம் அவிஞ்சு வர நாங்கள் அப்படியே ரக்க செய்து வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்? வெண்டிக்காயை போட போகிறேன். இனி இப்படியே கொதிச்சு கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வர இப்படி பிட்டண்டு வேற பார்க்குவோம். ஒரு பிட்டண்டு வேற மூடி விட. சரி நல்லா அவிஞ்சு கொண்டு வரணும். வத்தி வரணும். அவிஞ்சு வத்தி வரணும். நல்லா அவிஞ்சு வத்தி வர நாங்கள் பார்ப்போமா? ஓகே வெண்டிக்காய் கறி சமைச்சாச்சு. வேற அப்படி கண்டு பொரிச்சு காய்ச்சின வேறு என்னென்ன சாப்பாடுன்னு காட்டுங்க. வெண்டிக்காய் கறி பாருங்க. இது வந்து பருப்பு வெள்ளைக்கறி. இது பாத்தீங்கன்னா உடம்ப கூட்டுறது. அப்பளம் கீரை. அப்பா வந்து பரிமாற போறா. இன்றைக்கு சமையல் எல்லாம் சமைச்சு செமினா கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. சமையல் சமைச்சு இல்லை தெரியா, சமையல் மட்டும் வேலையான ஒரு மணிக்கு இறங்காங்க. விதியா குட்டி இந்த வேலையை பார்க்கணும், சாப்பாடு தோணும், நான் குளிக்கணும், உடுப்பு துவைக்கணும். விதியா குட்டின் உடுப்பு. ஓகே நாங்கள் சாப்பாடு பரிமாற போகிறோம். முதலாவது எங்களுடைய மனசிக்கு சமைச்சு தந்தது. மனுஷன்னு சொல்லலாம். சரி எங்களோட மனசி என்ன மாதிரி எங்களுடைய மனைவி, அழகான மனைவிக்கு முதலாவது சாப்பாடு. அழகான மனைவி விதியா குட்டிக்கும் இதில் போடுங்க. விதியா குட்டி எங்களுடைய அடுத்தது வந்து எங்களுடைய அன்பான குழந்தைக்கு சாப்பாடு. அழகான அன்பான உங்களுக்கு போடுங்க. நான் சொல்றேன். அப்போ என்ன பற்றியா சொல்ல போகிறேன்? நல்லதானே? அப்போ நல்லதானே சொல்கிறீங்க. ஓகே சார் என் காலா பிள்ளைக்கு இதையா காலா அது அப்போ போடு. அப்போ போடுற பிள்ளைக்கு அப்போ கொஞ்சம் போட்டுருவோம் பிள்ளைக்கு. ரைட் கண்ணாடி போடுறானே அவள் சாப்பிட்டா சும்மா. விதியா குடிக்க அம்மா கொஞ்சம் தீத்தி விட்டு அயக்கணும். அம்மா பார்க்குறேன் எனக்கு ஒரு ஓப்பையை போட்டு அதை போட்டு கொண்டு சாப்பிடு. சும்மா முடிய நிப்பாட்டி போட்டு போகிற சாப்பிட்றேன். என்ன சொன்னாலுமே அது அவைக்குத்தான் அது பொருந்தும். இந்த விதியா குட்டியை பாருங்க சாப்பிட்டு. சரி நல்லதுதான். ரைட் சரி உங்களோட கறியை விடுங்க. நீங்கள் அவாக்கு தான் இந்த உருளைக்கிழங்கு அதை காட்டுங்க. அதை காட்ட தெரியுது. எனக்கு கீரை. உங்களுக்கு கீரையோ? ரைட் நீங்கள் கீரை சாப்பிடுவீங்களா? ஓகே இதை குடி கீரை சாப்பிடும். ரைட் அடுத்தது வந்து பருப்பு. பருப்பு கறி. புள்ளிய மறந்துட்டேன். இல்லை பருப்பு கறி. கீரை போடும் இல்லையா? கீரை போடும். அப்பளம் அப்பளமா நாமும் சரி. வெண்டிக்காய் கறியா? வெண்டிக்காய் கறி வந்து எனக்கு செமினாக்கு வெண்டிக்காய் கறி திருப்பம் இல்லையா? விதியாக்கு வெண்டிக்காய் கறி 2 குழம்பு வச்சாங்க. என்ன உருளைக்கிழங்கு எனக்கு பெருசாக நான் சாப்பிட குறைச்சிட்டேன்.
கேளுங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை அப்போ கொஞ்சம் வெண்டிக்காய் கறி சாப்பிடுங்க ஒரு சிக்கலும் கொஞ்சம் சாப்பிடும் சரி என்ன வெண்டிக்காய் ரைட் வெண்டிக்காய் கறி சாப்பிடுங்க லைட்டாக வழியாக இருக்கணுமா பிள்ளை கொஞ்சம் கீரையும் போடுங்க கீரையும் சாப்பிடணும் பிள்ளை சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம் என்ன சாப்பிட போனோம் ஓகே ஓ இவ்வளோ காணும் இவ்வளோ கறியும் இருக்குது புறையும் தயிர் எல்லாம் வேணும் சரியா இப்போ தைரோட பண்ணி வந்தால் இப்போ நீங்களும் சாப்பிடலாம் வேணும் இப்போ நான் தானே வில்லங்கிறது சாப்பிட முடியாது கிடக்கு அப்போ வேணாம் காலையில் பால் எடுக்கிறான் ஓகே பிதாவை நாமத்தினால் வருகிறோம் அப்பா இந்த மதிய வேளையிலே நல்ல ஆகாரத்தை ஆசீர்வாதி தந்திருக்கிறீர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை நம்ம விட்டு விலக்கி இந்த வேளையிலே நல்ல ஆகாரத்தை நீங்கள் ஆசீர்வாதி தந்ததுக்காக நன்றி ஆமேன் ஆமேன் நித்யா குடி சாப்பிடுதோ ரைட் இப்போ சாப்பிட போகிறோம் நாங்கள் என்ன ரைட் இப்போ நாங்கள் வந்து என்ன ஏன் டெஸ்ட் வச்சு பார்க்கல சொல்லுங்க சாப்பிட்டு இந்தாங்கோ ஆஹா அப்பா பிள்ளைட்டு ஆ கடவுளே அன்பை பாருங்க இப்படியா பாருங்க மனசு நல்லா இருக்கு நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு மனசு ஒரு பக்கம் அன்பு என்ன சரி சாப்பிடுங்க குழாச்சு குட் கேர்ள் கொட்டாங்க சாப்பிடுவோம் பிள்ளை கிட்டே சாப்பிடுங்க வடிவம் ஏன் என்ன குறைக்குதோ ஏன் அப்படி போடக்கூடாதான் என்ன செய்யலான்னு பார்ப்போம்மா பாருங்க ஏதாவது ஒரு மிளகா பொறிச்சு தான் இல்லை இது ஒரு வயசு சாப்பிட்றது தீட்டு வேட்டை பிள்ளைக்கு நிறைய கறின்னு சொன்னால் கொஞ்சம் சொல்லுவாங்க இதே சாப்பிடலாமே கட்டையில் சாப்பிடு ஓகே பார்த்தீங்கன்னா சண்டேக்கு நாங்கள் நல்ல ஒரு சாப்பாடு அவனுச்சு கலையாங்க சாப்பிடுவோம் நாங்கள் வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு மரக்கறி சாப்பாடு நல்ல வெண்டிக்காயில் சொல்லிடுறோம் நல்ல முட்டை சத்துருக்கேன் என்ன இன்றைக்கு தான் சமி நான் வந்து வெண்டிக்காய் சாப்பிடு 2 நாளை பிறகு இப்போ தான் பழகி கொண்டு வாரா இப்படி அப்படியே 2 வண்டைக்கு முட்டை தான் வெண்டிக்காய் சாப்பிட மாட்டேன்ட்டு அவள் தனக்கண்டு ஒரு உருளைக்கிழங்கு கறி வச்சவா நான் கொடுத்தனா இல்லைங்கிறதுக்கு சாப்பிட்றேன் ஓகே அப்போ நல்ல ஒரு வெண்டிக்காய் கறி பருப்பு எல்லாம் சமைச்சு நாங்கள் இன்றைக்கு நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிடுவோம் அப்புறம் வரோம் ஸோ அப்போ இந்த நாளுக்குரிய வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்வோம் இல்லையா ஓகே சந்தோஷமா சந்தோஷம் தானே சரி சந்தோஷம் என்ன நல்ல சந்தோஷம் ஓகே இதுக்குரிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாய் பாய்.